ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு மட்டன் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பாவிச்சு எடுத்துக்கலாம். கறி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. நான் தாளித்து வதக்கி விடுறதுக்காக வெங்காயமும் தக்காளியும் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் கசா கொஞ்சோண்டு சின்ன சீரகம், கொஞ்சம் பெரிய சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் வெள்ளைப்பூடு அரிசி, ஒரு 4 வெள்ளைப்பூடு அரிசி போட்டுக்கலாம். தேங்காய் வெட்டி போடணும். சேர்த்து அரைச்சிட்டு வர வேண்டியதான். கறி வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம அடுத்து என்ன செய்யலாம். பாத்திரத்தை காய வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுதேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இதில் இப்போ வெட்டி வச்ச தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிட்டா இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட வேண்டியதான். இஞ்சி பூண்டையும் வதக்கி விட்டுட்டு இந்த அவிச்சு வச்ச கறியவும் உள்ளே ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு நம்ம மசாலா எல்லாம் போட வேண்டியது. 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் பொடி நீங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கிட வேண்டியதான். நல்லா கலக்கி இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் போட்டு சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு கிண்டு. இதை அப்படியே கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு மிதமான தீயிலையே வேக விட வேண்டிதான். வேகட்டும். எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும், அதனால் இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி இதையும் சேர்த்து நல்ல ஒரு கிண்டு. அவ்வளோதான். அப்படியே சிம்மில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி சிம்மில் வச்சு மிதமான தீயில் வேக வைக்க வேண்டியதான். வெந்து கட்டியாகட்டும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் மல்லி இலை போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படி சிம்மில் ஒரு 5 நிமிஷம் நம்ம குழம்பு ரெடி. மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.